இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் கருணை வீரர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, நற்கருணை ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்திற்குள் நம் அனைவரையும் ஒப்புக் கொடுத்து இறைவனின் இறையருள் நம் இல்லங்கள் உள்ளங்களை நிரப்பிட நாம் கூடி வந்திருக்கிறோம். ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி என்று 2 புனிதையர்களை கத்தோலிக்க திரு அவை நினைத்து விழா கொண்டாடி மகிழ்கின்றது. ஒன்று, அசிசி நகரில் வாழ்ந்த புனித கிளாரா, மற்றொன்று புனித பிலோமினாள். இவர்கள் இருவரும் இன்றைய நாளில் இதன் கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம் வாழ்வை சரியாய் வாழ்வதற்கும் புனிதம் நோக்கி பயணிப்பதற்கும் நமக்கு உதவி செய்கிறார்கள். புனித கிளாரா 1194வது ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் நாள் இத்தாலி நாட்டில் அசிசி நகரில் பிறக்கின்றார். மிகவும் வசதியான குடும்பம், ஆடம்பரமான வாழ்க்கை, சொத்து சுகம் அதிகம் இருக்கிறது. ஆனாலும் கிளாரா சிறு வயதிலிருந்து எந்த விதமான ஆடம்பரத்திலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. பகட்டான வாழ்வு வாழாமல் அவள் குழந்தையாக இருக்கிற பொழுது மிகவும் எளிய வாழ்க்கை வாழ்கிறார். இதற்கு காரணம், கிளாராவினுடைய தாய் ஒட்ரோலானா என்பவர் ஆண்டவருடைய திருப்பிரசன்னத்திற்குள் கிளாரா பிறப்பதற்கு முன்பாக ஒரு ஜெபத்தை வைக்கிறார். தன்னுடைய வயிற்றுல குழந்தை உருவாகிற பொழுது கிளாராவினுடைய தாய் ஆண்டவற்றை போய் ஒரு ஜெபத்தை வைக்கிறார். என்ன ஜெபம்? ஆண்டவரே, என்னுடைய வயிற்றில் இருக்கிற இந்த குழந்தை எந்த தீங்கும் இல்லாமல் நல்ல சுக பிரசவமாய் பிறக்க வேண்டும். ஒன்று. இரண்டாவது, என் வயிற்றிலிருந்து பிறக்கின்ற இந்த குழந்தை உமக்கு உகந்த வழியில் நடக்க வேண்டும் என்கிற 2 மன்றாட்டுகள். வேறு காலத்தில் இருக்கிறவங்க இந்த 2 மன்றாட்டுல முதல் மன்றாட்டு எல்லாருமே சொல்லுவோம். எல்லாரும் நீங்க சொல்லியிருப்பீங்க, இந்த குழந்தை நல்லபடியா என்ன செய்யணும், பிறக்கணும், சுகப்பிரசவமா இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே என்ன செய்வோம், ஜெபிச்சிருப்பீங்க. ஆனா ஒட்ரோலானா என்கிற கிளாராவினுடைய தாய் ஜெபித்த 2வது ஜெபம், என் வயிற்றுல பிறக்கிற குழந்தை எப்படி இருக்கணும், கடவுளே உமக்கு உகந்த வழியில் நடக்கணும் அப்படின்னு ஜெபிச்சிருக்கீங்களா? ஜெபிச்சிருந்தா சந்தோஷம். இல்லைன்னா இனிமேலாவது மற்றவர்களுக்கு என்ன செய்யுங்க, கற்றுக் கொடுங்க. ஒட்ரோலானா ஆண்டவரிடம் இந்த 2 விண்ணப்பங்களையும் ஜெபித்த பிறகு ஆலயத்திலிருந்து, ஆலய பீடத்திலிருந்து ஒரு குரல் அவருக்கு கேட்கிறது. அந்த குரல், உமக்கு பிறக்கிற குழந்தை நலமாய் பிறக்கும் அப்படின்னா சுகப்பிரசவம் தான். இந்த தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். 2வது, இந்த குழந்தை உலகிற்கு ஒளியாய் விளங்கும் என்கிற குரல். குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே குழந்தையை குறித்து கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதமான செய்தி. குழந்தையின் சுகப்பிரசவமா பிறக்கும். இந்த குழந்தை எப்படி இருக்கும், உலகத்திற்கு ஒளியாய் வெளிச்சமாய் இருக்கும். தாய்க்கு ரொம்ப சந்தோஷம். வீட்டுக்கு வந்தா குழந்தை பிறந்துச்சு, கடவுள் சொன்னது போலவே சுகப்பிரசவம், ஒரு பெண் குழந்தை பிறந்தது. இந்த குழந்தை உலகிற்கு ஒளியாய் இருக்கும் என்று ஏற்கனவே கடவுள் சொன்னதால் ஒளி என்று பொருள் படுகிற கிளாரா என்கிற பெயரை அந்த குழந்தைக்கு வைத்து அவர் மகிழ்ந்தார். அப்ப கிளாரா அப்படின்னா என்ன அர்த்தம்? லைட், வெளிச்சம், ஒளி என்று பொருள். சிறு வயதிலிருந்தே கடவுள் வெளிப்படுத்தியதை போலவே பிறருக்கு வெளிச்சமாய் ஒளியாய் வாழ்ந்த கிளாரா தனது உள்ளத்தில் இறை ஒளி வர வேண்டும் என்பதற்காக கடுமையாக ஜெபித்துக் கொண்டிருந்தார். 1212வது ஆண்டு அப்படின்னா கிளாராவுக்கு 18 வயசு. 18 வயசு இருக்கிற கிளாரா இதை போல ஆலயத்திற்கு வருகிறார். ஆலயத்தில் திருப்பலியில் பங்கேற்கிறார். அங்க பூச வச்சுட்டு இருக்கிறது யாரு? புனித பிரான்சிஸ் அசிசியா. அவர் பூச வச்சுட்டு இருக்கிறார். அவர் பிரசங்கம் வைக்கிறார். ஒரு தவக்காலத்துல புனித பிரான்சிஸ் அசிசியார் வைத்த மறையுரையை கேட்ட
கிளாரா அந்த மறையுறையால் ஈர்க்கப்பட்டு நான் ஆண்டவருக்குரிய பிள்ளையாய் மாற வேண்டும் என்று அசிசியாருடைய சபையிலேயே சேர வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனா அவங்க வீட்டுல ரொம்ப பணக்கார குடும்பம், சிஸ்டருக்கு என்ன செய்ய மாட்டாங்க, விட மாட்டாங்க. அதனால கிளாரா என்ன நினைக்கிறா, வீட்டுல சொல்லிட்டு போனா நம்மளை கான்வென்ட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க, அதனால சொல்லாம என்ன செஞ்சிடணும், கான்வென்ட்டுக்கு போயிடணும். அந்த காலத்துல தான் அது சாத்தியம். இந்த காலத்துல பிள்ளைகள் கோயில்ல பிரசங்கத்தை கேட்டு இப்படி கான்வென்ட்டுக்கு போறேன், சாமியாரா போறேன், சிஸ்டரா போறேன் அப்படின்ட்டு இருக்குமா அப்படின்னா தெரியல. நானும் கேட்டுக்கிட்டேன், அசிசியாரே உங்களை மாதிரி என் பூசையில, என் ஜெபத்துல, என் மறையுறையில இந்த பிள்ளைங்க தூண்டப்பட்டு என்ன செய்யட்டும், இறை வாழ்வுக்கு போட்டு நான் தான் என்ன செய்யணும், வேண்டிக்கிடணும். அசிசியாருடைய பிரசங்கத்தை கேட்டு தவ காலத்துல தூண்டப்பட்ட கிளாரா குருத்தோலை ஞாயிறு அண்ணு யாருக்கும் தெரியாம பிரான்சிஸ் அசிசியார்ட்ட போய் நான் உங்க சபையில சிஸ்டரா சேர்றேன் அப்படின்னு போய் நிற்கிறான். பிரான்சிஸ் அசிசியாரும் ரொம்ப மகிழ்ச்சியோட கிளாராவை தன்னுடைய சபையில சேர்த்துக்கிட்டார். சரிம்மா நீங்க இந்த ரூம்ல இருங்க அப்படின்னு இருக்க வச்சாச்சு. அப்போ உங்களுக்கு தெரியும், முன்னாடி அருட்சகோதரிகள் வந்து ஒயிட் நிறத்துல ஹேபிட் மேல இருந்து கீழே வர அங்கி போட்டிருப்பாங்க, தலையில ஒரு தலை துகில் முக்காடு என்ன செஞ்சிருப்பாங்க, போட்டிருப்பாங்க. அப்போ நீங்க கான்வென்ட்ல சிஸ்டரா சேரணும் அப்படின்னா உங்களுடைய தலையில முடி என்ன செஞ்சிடணும், வெட்டிடணும். பெண்களுக்கு அதிகம் அழகென்று நினைக்கிற அவர்களுடைய கூந்தல முடி என்ன செஞ்சிடணும், வெட்டிடணும். கிளாராவுக்கு சின்ன வயசுல இருந்தே ரொம்ப நீளமான கூந்தல், அதை வெட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சந்தோஷமா ஆண்டவருக்காக வந்தாச்சு, இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி தங்க நிறத்தில் இருக்கிற தன்னுடைய கூந்தலை அவர் வெட்டி கொடுக்கிறார். மிகவும் ஆடம்பரமாக உடுத்தி இருந்த அவருடைய உடையை விட்டுவிட்டு அந்த சபையினுடைய மிக சாதாரண உடைக்கு அவர் மாறி விடுகிறார். அப்படி மாறி புனித பிரான்சிஸ் அசிசியார் கூட இருந்து துறவற வாழ்வில் பயணிக்கிற பொழுது இப்பதான் வீட்டுக்கு விஷயம் தெரியுது. மகளை காணும் அப்படின்னு தேடி அவங்க அப்பா கடைசியா புனித பிரான்சிஸ் அசிசியார்ட்ட போய் தன்னுடைய மகள் சிஸ்டரா போறேன்னு சொல்லி இருக்கிறா என்று தெரிந்து அப்பாவும் அம்மாவும் தேடி வர்றாங்க. தேடி வந்தா அவ்வளவு நாளும் பட்டாடைகள் உடுத்தி ஜொலி ஜொலித்த தன்னுடைய மகள் தலையில் முடி வெட்டப்பட்டு ஒரு ஏழை எளிய ஒரு ஆடை உடுத்தி ஆலயத்தினுடைய பீடத்தில் இருக்கிறார். அவங்க அப்பா அங்கிருந்து வர்றார். வந்து மகளை கையோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படின்னு வந்து நினைச்சு வந்து நிற்கிறார். மகளை கூப்பிடுறாரு. ஆனா கிளாரா என்ன செய்யல, நான் வரல, நான் ஆண்டவருக்காக பணி செய்ய போறேன், துறவற வாழ்க்கைக்கு போறேன், நம்ம வீட்டுல சொத்து சுகமா இல்ல, எவ்வளவு ஆடம்பரமா வசதியா வாழலாம் அப்படின்னு கூப்பிட்ட பிறகு கூட கிளாரா என்ன செய்யல, நான் வரமாட்டேன் அப்படின்னு பிடிவாதமா இருந்தாங்க. சரி சின்ன பிள்ளை சொன்னா புரியாது, தரதரன் கையை பிடிச்சி இழுத்து என்ன செஞ்சிடலாம், வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சு கிளாரா கையை பிடிச்சி இழுத்த உடனே கிளாரா என்ன செஞ்சாங்க, இதை போன்ற பலிபீடத்தை இறுக்கமாக கட்டி பிடித்து கொண்டார்கள். பலிபீடத்தை பிடிச்சிட்டு கிளாரா என்ன செய்யல, நான் வரவே மாட்டேன் அப்படின்னு அழுது புலம்புறான். சில நேரம் நம்ம பிள்ளைகள் அதை மாதிரி என்ன செய்யும், அழுது புலம். என்னதுக்கு, பள்ளியோடத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி வேணா வீட்டுல செவுத்தையும் தூணையும் பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யும், கதறி அழும். கோயிலுக்கு போன்னு சொன்னா கோயிலுக்கு போக மாட்டேன் அப்படின்னு வேணா பிள்ளை என்ன செய்யும், அழும். ஆனா கிளாரா அம்மா கோயில்ல போய் இருந்து பலிபீடத்தை பிடிச்சுக்கிட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், நான் சிஸ்டரா தான் மாறுவேன் அப்படின்னு சொல்லி அழுது புலம்புறான். அப்பந்தான் கிளாராவினுடைய தந்தை நினைக்கிறார், ஒருவேளை இதுதான் கடவுளுடைய திட்டமோ, சரி மகளுடைய விருப்பத்திற்கு நாம தடையா நிக்க வேண்டாம் அப்படின்னு நீ சந்தோஷமா சிஸ்டராவே இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கிளாராவை கான்வென்ட்லயே விட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டார். நாட்கள் நகர நகர பிரான்சிஸ் அசிசியார் அவருடைய சபையில பெண்கள் அதிகமாக சேருகிறார்கள். அப்ப பெண்களுக்கு என்று ஒரு சபையை ஆரம்பிக்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். 1215 ஆண்டு பிரான்சிஸ் அசிசியார் பூர் கிளாஸ் என்கிற பெண்களுக்கான ஒரு துறவற சபையை அவர் தொடங்குகிறார். தொடங்கி அதற்கு கிளாராவையே சபை தலைவியாக நியமிக்கிறார். இன்னைக்கு நம்முடைய பாளையங்கோட்டை மறை மாவட்டத்துல ஆயர் இல்லத்துல இந்த அருட்சகோதரிகள் இருக்கிறார்கள், அடைபட்ட அருட்சகோதரிகள். நாம பார்க்கிற அருட்சகோதரிகள் சமூகத்தோடு இணைந்து வாழ்கிறார்கள்,
சமூகத்தில் இருக்கிற பணிகளை செய்கிறார்கள். ஆலயம் வந்து மக்களோடு மக்கள் பணியை செய்கிறார்கள். ஆனா கிளாராமாவுடைய இந்த சபையில் இருக்கக்கூடிய சிஸ்டர்ஸ் என்ன செய்ய மாட்டாங்க, வெளியில வரமாட்டாங்க. 4 சுவற்றுக்குள் மட்டுமே இருப்பார்கள். இப்பவும் பாளையங்கோட்டையில பிஷப் ஹவுஸ்ல இருக்கிறாங்க. 24 மணி நேரம் அவருடைய வேலை என்ன, ஜெபிப்பது மட்டும்தான். அதுதான் பவர் ஹவுஸ். இப்ப நம்ம ஊருக்கே கரண்ட் வேணும் அப்படின்னா ஒரு டிரான்ஸ்பார்மர் இருக்கு இல்லையா, பவர் சப்ளை பண்ணக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அத மாதிரி இந்த உலகத்தினுடைய ஆன்மீக வெளிச்சத்திற்காக, இந்த உலகத்தினுடைய இருள் அகற்றுவதற்கின்ற ஒரு ஒளியாக கிளாரா தன்னுடைய சபையை கொண்டு வருகிறார். அதுதான் பவர் ஹவுஸ். அந்த இடத்துல கிளாரா அம்மா அவருடைய வாழ்வை பார்த்து பல நபர்கள் அன்றைய நாளில் ஐரோப்பா கண்டத்தில் கிளாராவினுடைய சபையில் இணைகிறார்கள். அவர்களுடைய முழுமையான பணியே ஜெபிப்பதுதான். இப்ப நாம திருப்பலியில நற்கருணை அப்பம் கொடுக்கமா இல்லையா, இந்த அப்பத்தை நம்முடைய மறை மாவட்டத்தில் இருக்கிற கிளாரா அம்மாவினுடைய சபை அருட்சகோதரிகள் தான் என்ன செய்யறாங்க. அவருடைய வாழ்க்கைக்கு அவர்கள் சம்பாதிக்கிற ஒரே சம்பாத்தியம் என்னதுதான், இதை போன்ற திருப்பலி பொருட்களை செய்து அதிலிருந்து கிடைக்கிற வருமானத்தில் அவருடைய வாழ்க்கையை வாழ்வது. இப்ப கிளாரா தன்னுடைய சபைக்கென்று சிறப்பு ஒழுங்குகளை அவர் வைத்திருந்தார். ஜெபம் அதுதான் முதன்மை பண்பு. 24 மணி நேரம் ஜெபம். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப 24 மணி நேரம் அவங்க ஜெபிச்சுட்டு இருப்பாங்களா, சாப்பிட மாட்டாங்களா, தூங்க மாட்டாங்களா அப்படின்னா, டைம் டேபிள் போட்டு நம்ம பல நேரங்களில் தொடர் ஆராதனை அப்படிலாம் வைக்கிறோமா இல்லையா, ஒவ்வொரு மண்டலமா வந்து ஜெபிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி அருட்சகோதரிகள் அவங்க டைம் டேபிள் போட்டு 24 மணி நேரமும் நற்கருணை ஆண்டவருக்கு முன்பாக அவர்கள் இருப்பார்கள். ஒவ்வொருத்தரா டைம் என்ன செஞ்சுட்டு இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கும். எனவே மிக கடுமையான ஆழமான இறை வேண்டலில் நிலைத்திருக்க வேண்டும் என்று தன்னுடைய சபைக்கான ஒழுங்குகளை அவர்கள் நியமிக்கிறார்கள். நோன்பு, கடுமையான நோன்பு, 3 நேரம் உணவு என்று அல்ல, எப்பொழுது தேவைப்படுகிறதோ அல்லது பல நேரம் உணவை தவிர்த்து உடலை ஒருத்து நோன்பு இருப்பது. ஏழ்மை, ஏழ்மைனா தரித்திரமான ஏழ்மை. காலில் செருப்பு போடுறதில்ல, உடைகளில் எளிமை, உணவில் எளிமை, தங்குகிற இடத்தில் எளிமை, அவங்க படுக்கிற இடத்திலும் எளிமை. கட்டில, மெத்தையில, பெட்டில படுக்கக்கூடாது, தரையில தான் படுக்கணும், செருப்பு போடக்கூடாது. இப்படி கடுமையான கட்டுப்பாடுகளை சபைக்கென்று வைத்திருக்கிறார். திருச்சபைக்கும் திருத்தந்தைக்கும் கீழ்ப்படிதலோடு இருப்பது, அதிகமாக பேசுவது அல்ல, அமைதி, ரொம்ப சைலண்ட். நாங்க பிஷப் ஹவுஸ்க்கு போகிற பொழுது உள்ள அருட்சகோதரிகளை குருக்கள் நாங்க சந்திச்சு எங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவோ அல்லது நம்முடைய பங்கினுடைய வளர்ச்சி கருத்துக்களுக்காகவோ நம்ம விண்ணப்பம் எழுதி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, ஜெபிப்பாங்க. அதற்கு அப்ப ரொம்ப சவுண்டே இருக்கா, சத்தமே இருக்கா. நாம எப்படி ஒரு ஆராதனை ஆலயத்திற்குள்ள போனோம்னா எப்படிப்பட்ட அமைதி இருக்குமோ அதே போலதான் அந்த கன்னியர் இல்லத்தில் அமைதி இருக்கும். உடல் உழைப்பு, நான் சொன்னேன் அவர்கள் திருப்பலிக்கான அப்பத்தை தயாரிக்கிறார்கள் அப்படின்னு. அப்ப அவர்களுக்கான வருமானம் என்ன, வேற எங்கோ இருந்து அவர்களுக்கு சம்பளம் வரணும் அப்படின்ட்டு இல்ல, அவர்களுக்கான தேவையை அவர்களே உழைத்து உண்பது. திருத்தூதர் பவுல் சொல்வார் இல்லையா, நான் நற்செய்தி அறிவிக்கிறேன், அதனால உங்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்குவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது, ஆனாலும் நான் உங்களுக்கு சுமையாக இல்லாமல் எனது வாழ்விற்கான தேவையை நானே சந்தித்துக் கொள்கிறேன். இப்ப பவுல் என்ன வேலை செஞ்சாரு, கூடார தொழில் செய்து சம்பாதிச்சு அவரே தன்னுடைய வாழ்வை அவர் நகர்த்தி கொண்டார். அதே போல கிளாராவினுடைய சபையில் இருக்கிற அருட்சகோதரிகள் உடல் உழைப்பில் வருகிற பலனை தங்களுடைய வாழ்வின் அடிப்படையாய் வைத்துக் கொண்டிருந்தார்கள். தனிமையான வாழ்க்கை, அது கம்யூனிட்டி லைஃப் தான், குழு வாழ்க்கை தான். ஆனால் குழுவாக இருந்தாலும் அவர்கள் தனிமையை, அமைதியை, உபவாசத்தை முன்னிலைப்படுத்தி தங்களுடைய வாழ்வை வைத்திருந்தார்கள். எந்த அளவிற்கு கிளாரா அம்மாவினுடைய சபை ஐரோப்பா கண்டத்தில் பரவிச்சு அப்படின்னா, பல பெண்கள் இந்த சபையில இணைந்தார்கள். பல பெண்கள்னா கிளாரா அம்மாவினுடைய அம்மாவே வந்து இதே சபையில சிஸ்டர் என்ன செஞ்சுட்டாங்க, சேர்ந்துட்டாங்க. கிளாரா அம்மாவினுடைய சகோதரி ஆக்னஸ் அவங்களும் இதே சபையில வந்து அவர்கள் அருட்சகோதரியாக மாறிவிட்டார்கள். குடும்ப வாழ்வை விட்டுவிட்டு அருட்சகோதரியாக மாறிவிட்டார்கள். ஆயர்களும் கர்தினால்களும் கன்னியர் இல்லத்திற்கு வந்து கிளாரா அம்மாவிடம் தங்களுடைய பங்கை, மறை மாவட்டத்தை, திருச்சபை வழிநடத்துவதற்கான ஆலோசனைகளை கேட்கிற அளவிற்கு
ஐரோப்பா கண்டத்துல கிளாராமாவினுடைய சபை மிகவும் வளர்ச்சி அடைந்தது. ஆனா இவர்களுடைய கடுமையான ஒழுங்குகள், உணவில் கட்டுப்பாடு, நோன்பு, இதனால உடல் மிகவும் பலவீனம் அடைகிறது. அப்பந்தான் திருத்தந்தையாக இருந்த திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட் அவர்கள் கன்னியர் இல்லத்திற்கு வந்து கிளாராமாவை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கை திருச்சபைக்கு தேவை, உங்களுடைய ஜெபம் திருச்சபைக்கு தேவை, ஆனா உங்களுடைய சபையினுடைய ஒழுங்கு ரொம்ப கடுமையா இருக்கு, அதனால கொஞ்சம் சபை ஒழுங்குகளை என்ன செய்யுங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கங்க, சபை ஒழுங்குகளை தளர்த்தி கொள்ளுங்கள், நல்ல சாப்பாடு சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். போப்பாண்டவர் சொன்ன பிறகும் கூட கிளாராமா சொன்னாங்க, இல்ல, கடவுளுக்காக நாங்க என்ன செய்யறோம், இவ்வளவு கஷ்டத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், கடவுளுடைய சிலுவை பாடுகளில், கல்வாரி பாடுகளில் எங்களையும் நாங்கள் இணைத்துக் கொள்கிறோம் என்று சொல்லி திருத்தந்தை சொன்ன அந்த கருத்திற்கு அவர்கள் பதில் சொன்னார்கள். உடனே திருத்தந்தை 3ஆம் இன்னசென்ட்டும் சரி, உங்களுடைய விருப்பம் என்று அவர் விட்டுவிட்டார். இப்படி நாட்கள் செல்கிற பொழுது அவருடைய உடல் நிலை மிகவும் பலவீனம் அடைந்து 1253ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதி இதே நாளில் அவருடைய உயிர் பிரிகிறது. அவர் உயிர் பிரிகிற பொழுது கான்வென்ட்ல அவருடைய உடலை சுற்றி அருட்சகோதரிகளை உட்கார வச்சு யோவான் எழுதிய நற்செய்தியில இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுகள் இருக்கு இல்லையா, கெத்செமனி தோட்டத்திலிருந்து கல்வாரி மலை வரை அந்த பாடுகளை வாசிக்க சொல்லி அதை கேட்டுக்கொண்டே அவர் தன்னுடைய உயிரை கொடுத்தார். கிளாரா சகாப்தத்தில் புனிதத்தினுடைய முன்மாதிரியாய் நமக்கு இருக்கிறார். கிளாராமா போட்டோ பார்த்திருக்கீங்களா, படம் பார்த்திருக்கீங்களா? கிளாராமா போட்டோ பார்த்தது இல்லையா? பார்க்கலன்னா கூகுள்ல போய் என்ன செய்யுங்க, செயின்ட் கிளாரா, புனித கிளாரா அப்படிங்க அடிங்க, படம் வரும். கிளாராமா கையில ஒவ்வொரு புனிதருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கா இல்லையா? இப்ப நம்ம அந்தோனியார் குழந்தையை வச்சிருக்காரு, சிலுவை வச்சிருக்காரு, ஜெபமாலை வச்சிருக்காரு. அது மாதிரி கிளாராமா கையில என்ன வச்சிருப்பாங்க, என்ன வச்சிருப்பாங்க, இந்த நற்கருணை கதிர்பாத்திரத்தை வைத்திருப்பாங்க. எதை வச்சிருப்பாங்க? நற்கருணை கதிர்பாத்திரத்தை வைத்திருப்பாங்க. அப்ப நமக்கு தெரியும், கிளாரா அவருடைய வாழ்வில் அதிக நேரம் ஜெபத்தில், நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள் தெரியும். ஆனாலும் சிறப்பாக கையில நற்கருணை கதிர்பாத்திரத்தை வைத்திருப்பதற்கான காரணம் என்ன? 1240-41 ஆண்டுகளில் சரசேனிய கொள்கை இதை பின்பற்றுகிற 2ஆம் ஃபிரெட்ரிக் என்கிற மன்னன் தன்னுடைய படை புலன்களோடு சேர்ந்து அசிசி நகரை அழிக்க வேண்டும், கைப்பற்ற வேண்டும் என்று அவன் படையெடுத்து வருகிறான். அப்படி படையெடுத்து வருகிற பொழுது புனித கிளாரா தன்னுடைய சபையில் இருக்கிற அருட்சகோதரிகளை எல்லாம் அணைத்து ஒரு நற்கருணை ஆராதனை ஜெபத்தை வழிநடத்தி, நற்கருணை ஆராதனையில் இந்த கதிர்பாத்திரத்தை ஏந்தி சரசேனி அந்த கும்பலுக்கு எதிராக அவர் ஜெபிக்கிறார். இந்த அசிசி நகர் காப்பாற்றப்பட வேண்டும் என்று ஜெபிக்கிறார். அதனாலதான் கிளாராவினுடைய படங்கள் அல்லது சுரூபங்களை நாம் பார்க்கிற பொழுது அவர்களுடைய கையில் நற்கருணை ஆண்டவருடைய கதிர்பாத்திரம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது, இன்றைய நாள்ல புனித பிலோமினாள். கிளாராவை பற்றி பெரும்பாலும் நாம் ஓரளவிற்கு கேள்விப்பட்டிருக்கிறோம், உங்களுக்கும் ஓரளவுக்கு தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்பொழுது நான் சொன்ன ஒரு சில கருத்துக்கள் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கலாம். ஆனால் புனித பிலோமினாவை பற்றி அதிகம் அறிவதில்லை. இந்த பகுதிகளிலையும் ஆலயங்கள், திருத்தலங்கள் பெரிதாக இல்லை. நம்ம பகுதிகளில் பெங்களூர்ல ஒரு பெரிய ஷ்ரைன் இருக்கு, ஒரு பெரிய திருத்தலம் இருக்கிறது புனித பிலோமினாவிற்கு. இவர்கள் 4வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள். தொடக்க காலத்தில் அவ்வளவான வரலாற்று தெளிவுகள் இல்லை. இவர் ஒரு அரச குடும்பத்தில் இளவரசியாக பிறந்தவர் பிலோமினா. கிளாராவை போல ஆடம்பரமான வாழ்க்கை இவருக்கு இருக்கிறது. ஆனால் இவரும் சிறு வயதில் இருந்தே அந்த ஆடம்பரத்திலிருந்து தன்னை தவிர்த்து வருகிறார். மிகவும் அழகு, பேரழகு. எந்த அளவுக்கு பேரழகு அப்படின்னா, அரசன் தியோக்லேஸ் இந்த பிலோமினா மீது ஆசை கொண்டு இவரை திருமணம் செய்ய வேண்டும் என்று நினைக்கிறார். ஆனால் இவர், நான் திருமணம் செய்ய போவதில்லை, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய கற்பை நான் கடவுளுக்கென்று அர்ப்பணித்திருக்கிறேன் என்று சொல்லி அரசனுடைய விருப்பத்திற்கு மறுப்பு தெரிவிக்கிறார். எந்த வயசுல? 13 வயசுல. 13 வயதில் அரசனை எதிர்த்து நிற்கிறாள் பிலோமினாள். அப்போதான் அரசன் கொடுமைப்படுத்துகிறான்.
பல்வேறு சித்திரவதைக்கு உள்ளாகி 13 வயதில் தலை வெட்டப்பட்டு மறை சாட்சியாக பிலோமினாள் இறந்து போகிறார். எத்தனை வயசு தான்? 13 வயசு தான். 13 வயதில் கடவுளுக்கென்று தலை வெட்டப்பட்டு ரத்தம் சிந்தி மறை சாட்சியாய் பிலோமினாள் வந்தார். ஆனா 4வது நூற்றாண்டிலேயே இவருடைய தொடக்கம் இருக்கிறது என்றாலும் திருச்சபையில் அந்த காலத்தில் அதற்கான தெளிவுகள் இல்லை. 18வது நூற்றாண்டில் நாம் இப்பொழுது செய்வதை போல அகழ்வாராய்ச்சி செய்கிற பொழுது புதைகுழி ஒன்று கிடைக்கிறது. அந்த புதைகுழியில பிலோமினாவினுடைய உடல், அந்த உடலுடைய பாகங்கள், அந்த உடல் வைக்கப்பட்டிருந்த பெட்டி அது கிடைக்கிறது. அப்பந்தான் அந்த பெட்டியில் எழுதப்பட்டிருக்கிற வாசகங்கள், அதில் இருக்கிற குறியீடுகள், வரலாற்று பதிவுகள், இதையெல்லாம் பார்த்துதான் பிலோமினாவினுடைய வரலாறை திருச்சபை வெளிக்கொணர்கிறது. அதுல நீங்க கிளாரா அம்மா போட்டோவே ரொம்ப பார்க்கல, பிலோமினா போட்டோ பார்த்திருப்பீங்களா? பிலோமினா போட்டோ பார்த்திருக்கீங்களா? போன உடனே திரும்ப என்ன செய்யுங்க, கூகுள்ல நீங்க அடிச்சு பாருங்க. இல்லைன்னா பூச முடிஞ்ச உடனே இந்த 2 புனிதரை பத்தி நானே என்ன செய்யறேன், வாட்ஸ்அப்ல போடுறேன், நீங்க பாருங்க. பிலோமினாவினுடைய கையில அழகான மலர் இருக்கு. இது எல்லாம் அவங்களுடைய சவப்பெட்டியில இருந்தது. அதை வச்சுதான் பின்னாடி அவருடைய படத்தை அவர்கள் உருவாக்குகிறார்கள். அழகான மலர். வழக்கமா நம்ம சூசைப்பர் கையில் இருக்கக்கூடிய அந்த லில்லி மலருக்கு, அந்தோனியார் கையில் இருக்கக்கூடிய மலருக்கெல்லாம் பொருள் என்ன? தூய்மை, கற்பு. தங்களுடைய வாழ்வை தூய்மையாய் வைத்து கடவுளுக்கென்று அர்ப்பணித்தவர்கள். அதற்காக அவர்கள் கையில் மலர். பிலோமினாள் கையில அம்புகள் உண்டு. ஆனா இப்ப நம்ம செபஸ்தியார் அம்பால் எய்து கொலை செய்யப்பட்டார். பிலோமினாள் அம்பால் எய்து கொலை செய்யப்படவில்லை. ஆனால் அவர் ரத்தம் சிந்தி மறைசாட்சியாய் மாறினார் என்பதற்கு அடையாளமாக கையில் அவர் அம்புகள் வைத்திருந்ததை நாம் பார்க்கிறோம். பிறகு பிலோமினாள் தலையில் கிரீடத்தோடு இருக்கிறாள். அப்படின்னா அவள் சிறு வயதிலேயே மறைசாட்சி மகுடத்தால் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த 2 புனிதர்களும், புனித கிளாராவும் புனித பிலோமினாவும் நம்முடைய வாழ்வில் இந்த நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் என்ன சொல்லுகிறார்கள், அதைத்தான் இந்த மறையுறையினுடைய தொடக்கத்தில் உங்களுக்கு சொன்னேன். காரணம், இவர்கள் இருவருமே இந்த நற்கருணை ஆண்டவர் பக்தியில் தங்களை இணைத்துக் கொண்டார்கள். நாமும் இதே நற்கருணை ஆண்டவரிடம் நம்மையும் அர்ப்பணிப்போம். நம்முடைய குடும்பத்தை, குறிப்பாக நம்முடைய பிள்ளைகளை அர்ப்பணிப்போம். நம்முடைய பிள்ளைகள் கல்வியில், ஞானத்தில், ஒழுக்கத்தில், கடவுள் பக்தியில், இறை அழைத்தலில் மென்மேலும் வளர்வதற்கும், ஆசிரியரால் நம் குடும்பங்கள் நிரப்பப்படுவதற்கும் தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.